வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். ஸோ நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சி இயக்கங்கள் வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 1871 கோர்னிங் பிரபு, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்போட கமிஷனராக இருந்தது. ஃபர்ஸ்ட் மேயோ பிரபு காலத்துல தான் ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அதோட கமிஷனராக இருந்த கோர்னிங் பிரபு என்ன வந்து சொல்லியிருப்பாரு, பிராமண கண்ணாடி கொண்டு நீங்க இந்திய மக்களை வந்து எல்லாரையும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கணக்கெடுப்பு மூலமா தான் எவ்வளோ பேர் வந்து ரொம்ப பின்தங்கிய மக்கள், எவ்வளோ பேர் வந்து கொஞ்சம் கல்வி கற்றவங்களா இருக்காங்க, பிராமணர்கள் எவ்வளோ பேர், பிராமணர் அல்லாதவர்கள் எவ்வளோ பேர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு வணிகர்கள்லாம் சேர்ந்துட்டு வந்துட்டு சங்கங்களை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அது மூலயமா அவங்கள சுற்றி இருக்க மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சிகள் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ போன கிளாஸ்ல நம்ம லாஸ்டா இது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதாவது நீதி கட்சி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சிருப்பேன். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நீதி கட்சியை பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நீதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1871 ஃபர்ஸ்ட் கணக்கெடுப்பு நடந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 1882 ஒரு முறையான கணக்கெடுப்பை வந்து எடுக்கலாம்னு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1911 ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த கணக்கெடுப்புல வந்து பார்த்துட்டோம்னா 3% மக்கள் மட்டும்தான் பிராமணர்கள். மீதி இருக்க பேர் வந்து மேக்சிமம் பிராமணர் அல்லாதவர்கள் அப்படின்னு தெரிய வருது. ஓகேவா? ஸோ பிராமணர் அல்லாதவர்கள் தான் மேக்சிமம் வந்து இருக்காங்க. ஸோ இவர் நடேசனார் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இந்த நீதி கட்சி ஆரம்பிக்கிறதுல. இந்த நீதி கட்சி 1914 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடியே நடேசனார் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா 1912 வந்து மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இது பின்னாடி வந்து மதராஸ் திராவிட சங்கமா பெயரை வந்து மாத்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். மதராஸ் ஐக்கிய கழகம்னாலும் ஒண்ணுதான், மதராஸ் திராவிட சங்கம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இது யாரு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நடேசனார் 1912. ஓகேவா? ஸோ இவங்களோட முக்கியமான நோக்கம் எதனால இந்த நீதி கட்சி அப்படிங்கிறதே வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுல வந்து சென்னை மாகாணம், ஸோ இப்ப இருக்க சென்னை மாகாணம் இல்ல, வந்து பிரிக்கப்படாத சென்னை மாகாணம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அதாவது வடக்குல வந்து வேங்கடம், தெற்குல குமரி, ரெண்டு பக்கமும் கடலை தான் எல்லைகளா கொண்டது முன்னாடி இருந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியங்களை வந்து படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பிரிக்கப்படாத மாநிலங்களா தான் இருந்தது. மொத்தமா ஒரே மாகாணம், மதராஸ் மாகாணம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அங்க வந்து பார்த்துட்டோம்னா அவங்க மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 4 கோடி, இங்க சொல்லியிருக்கோம் பாருங்க, 4 கோடியே 1.5 லட்சம் மக்கள் வந்து இருந்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 4 கோடிக்கு மேற்பட்டவங்க வந்து பிராமணர் அல்லாதவங்க தான். ஏன் இதை வந்து சொல்றாங்க அப்படின்னா, படிப்புலையும் சரி வேலை வாய்ப்புகளையும் சரி அந்த பிராமணர்களோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருந்தது. ஏன்னா அவங்க காலங்காலமா அரசர்கள் காலத்துல இருந்தே வந்து குருகுலமே அவங்க தானே நடத்திட்டு வந்தாங்க. ஸோ படிச்சவங்க தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எளிதில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனில வேலை வாய்ப்புகளுமே வந்து கிடைச்சது. ஓகேங்களா? இப்போ ஒரு 4000 பேர் வந்து ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 1000 பேர் தான் வந்து பிராமணர் அல்லாதவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 4000 பேர் வந்து பட்டப்படிப்பு படிக்கிறாங்கன்னா அந்த 1000 பேர் தான் வந்துட்டு பிராமணர் அல்லாதவங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து மற்ற மக்கள் 1 கோடி மக்கள்ல வந்து எவ்வளோ பேர் பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இது மூலியமாவே தெரியுது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா பிராமணர் அல்லாதவங்களை வந்து நம்ம மேலே கொண்டு வரணும், அவங்களோட நிலைமையை வந்து இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எடுத்து சொல்லணும், அவங்களுக்கு சமமான வாய்ப்புகள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்கணும். ஸோ அப்படிங்கிறதுனால இவங்க சில முன்னெடுப்புகளை வந்து பண்றாங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஒரு தொடக்கம் தான் இந்த நடேசனார் வந்து உருவாக்கின மதராஸ் திராவிட சங்கம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா 1914 தான் வந்து இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஜூலை, இது வந்து நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ ஜூலைல ட்ரிப்ளிகேட் சென்னையில இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணியில வந்து
அங்க படிக்கிறாங்கல்ல, பிராமணர் அல்லாத மக்கள் வந்து படிக்கிறாங்கல்ல. ஸோ அவங்க கல்வி கற்பிக்கிறதுக்கு வந்து இடவசதி வந்து இருக்காது. ஸோ அவங்க தங்கி படிக்கிறதுக்காகவே வந்துட்டு திராவிடர் இல்லம் அப்படின்னு ஒன்று வந்து நடேசனார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் சேர்ந்து இந்த நல உரிமை சங்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 30 பேர் வந்து சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல முக்கியமானவங்க வந்து தியாகராயர் அப்படிங்களா, அப்புறம் பனகலரசர், அலமேலு மங்கை தாயாரம்மாளும் இதுல வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நடேசனார், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் 1916 நவம்பர் 20 அப்போ தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கறத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் பின்னாடி நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட கொள்கைகளை வந்து பரப்புறதுக்கு வந்து ஒரு 3 பத்திரிகைகள், முக்கியமான 3 பத்திரிகைகள் மூலயமா தான் அவங்களோட கொள்கைகளை வந்து பரப்பியிருப்பாங்க. ஸோ தமிழ்ல வந்து திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகை, இங்கிலீஷ்ல வந்து ஜஸ்டிஸ், தெலுங்குல வந்து ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை மூலயமா. ஸோ அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகையை அதோட பேரை வச்சே வந்து இந்த கட்சி வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி அப்படின்னு வந்து அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ நவம்பர்ல வந்து இந்த சங்கத்தை வந்து நிறுவுறாங்க. டிசம்பர் மாதம், அதுக்கு அடுத்த மாசமே வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியா மகாராணியோட இதுல ஹால்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்றாங்க. சரியா? பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படிங்கிறது பேரு. அந்த அறிக்கையில வந்து தியாகராயர் தான் அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருப்பாரு. அந்த அறிக்கையை வெளியிட்டது யாருன்னா தியாகராயர். இதுல வந்து அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னா, கிட்டத்தட்ட 4 கோடி 1.5 லட்சம் பேர் மக்கள் வந்து சென்னை மாகாணத்துல வந்து வாழ்றாங்க. அதுல 4 கோடிக்கு அதிகமானவங்க வந்து பிராமணர் அல்லாதவங்க தான் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்றாரு. ஓகேவா? ஸோ நீதி கட்சியோட ஆட்சி காலம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா 1920 இருந்து 1937 வரைக்கும். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவோட அரசியல் அமைச்சு, அதாவது தமிழ்நாட்டுல அரசியல் வந்து புகுத்துனது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா அந்த கட்சி மூலியமா புகுத்துனது அப்படின்னா தான் நமக்கு நீதி கட்சி தான். ஏன்னா காங்கிரஸ் வந்து அதுக்கப்புறம் தான். காங்கிரஸும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆட்சி அமைச்சது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நீதி கட்சி தான் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த கட்சியில வந்து பார்த்துட்டோம்னா நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு தலைவர் வந்து இருப்பாங்க, 4 துணைத் தலைவர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ ஒரு தலைவர் 4 துணைத் தலைவர்களை கொண்டதா வந்து இந்த நீதி கட்சி அமைஞ்சிச்சு. 25 பேர் கொண்ட ஒரு செயற்குழு வந்து இருந்துச்சு. அந்த செயற்குழு கூட்டி அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க அவங்களோட கொள்கை என்ன பண்ணலாம், எது பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த செயற்குழுக்கு தான் முடிவு பண்ணும். ஸோ இந்த கொறடா பதவி இப்போ வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, கொறடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்கு ஒரு கொறடா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இந்த கொறடா அப்படிங்கிற பதவியை அறிமுகம் பண்ணது யாரு அப்படின்னா நீதி கட்சி தான் வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நீதி கட்சியோட ஃபர்ஸ்ட் தலைவராக இருந்தவர் வந்து தியாகராய செட்டியார். செட்டியார். அடுத்த இதோட செயலாளராக இருந்தவர் வந்து ஆற்காடு ராமசாமி வந்து செயலாளராக இருந்திருப்பார். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆட்சிக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா 1919 வந்து ஒரு முக்கியமான சட்டம் வந்து வந்திருக்கும், மாண்டேகு சிம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுல தேர்தல் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. ஸோ அந்த சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணினா 1920 வந்து தேர்தல் வந்து நடக்கும். ஸோ அப்போ வந்து காங்கிரஸ் கட்சியும் இருந்திருக்கும். பட் ஏன் வந்து காங்கிரஸ் வந்து தேர்தலை நிற்கல அப்படின்னா 1920 காலகட்டத்தில் தான் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து காந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க வந்து தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த தேர்தலில் வந்துட்டு நீதி கட்சி பெரும்பான்மையை வந்து படிச்சு இவங்க வந்து சிஎம்மா வந்து வந்திருப்பாங்க. ஸோ இந்த நீதி கட்சியோட ஆட்சியில என்னென்னலாம் நடந்துச்சு, அவங்க யார் வந்து அடுத்தடுத்த சிஎம்மா வந்தாங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இன்னும் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ வந்து மாண்டேகு சிம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறது வந்துச்சு 1919. இந்த சட்டத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அவங்க வந்து மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி முறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ மாகாணங்கள் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த வருஷம் தேர்தல் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும். 1920 தான் அவங்க வந்து தேர்தல் அப்படிங்கிறது வந்து நடத்துறாங்க. இந்த தேர்தலை வந்து காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது வந்து இருந்தது. ஸோ அவங்க வந்து பங்கேற்க மாட்டாங்க. ஸோ சென்னை மாகாணத்தில் அப்போ இருந்த சென்னை மாகாணத்துக்குன்னா 98 இடங்கள்ல 63 இடங்கள்ல வந்து நீதி கட்சி வந்து
வின் பண்ணிருக்காங்க. ஸோ வின் பண்ணி ஃபர்ஸ்ட் சிஎம் யார் ஆகுறாங்க அப்படின்னா ஏ சுப்பராயலு அப்படிங்கிறவர் தான் சென்னையில சிஎம்மா இருக்கிறார். சென்னை மாகாணத்துக்கு ஓகேவா பிரிக்கப்படாத சென்னை மாகாணத்துக்கான முதலமைச்சர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சுப்பராயலு தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1923 வந்து ஒரு தேர்தல் நடக்கும். இதுக்கடையில என்ன ஆகும் அப்படின்னா காங்கிரஸ்ல வந்து சில மோதல்கள் வந்து வரும். ஸோ மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எதுக்கு தேர்தலை வந்து புறக்கணிக்கணும், ஸோ நம்ம தேர்தலில் நின்று வெற்றி பெற்று நம்மளோட கோரிக்கையை வந்து டைரக்டாவே வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிட்டே நம்ம கேட்கலாமே, நம்ம ஏன் புறக்கணிச்சுட்டு போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1922-23 காலகட்டங்கள்ல. சரியா. அப்ப இந்த சுயராஜ்ய கட்சியும் தேர்தலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ நீதி கட்சிக்கும் சுயராஜ்ய கட்சிக்கும் வந்து அது அவங்க 2 பேர் தான் மோதுவாங்களே டைரக்டா. ஸோ அந்த தேர்தலையும் வந்து பார்த்தோம்னா நீதி கட்சி வெற்றி பெறும். சுயராஜ்ய கட்சி வந்து அடுத்து நான் சொல்றேன். ஓகேங்களா. நீதி கட்சி வந்து வெற்றி பெற்றுட்டு 1923 தேர்தலில் வெற்றி பெற்று அப்ப யாரு வந்து சிஎம் ஆவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கனகராஜர் வந்து சென்னை மாகாணத்தோட 2வது முதலமைச்சரா வந்து வருவார். ஓகேவா. அதுக்கப்புறம் 1926 வர தேர்தலில் தான் சுயராஜ்ய கட்சி வந்து வெற்றி பெறும். ஓகேங்களா. ஸோ மோதிலால் நேருவோட கட்சியானது வெற்றி பெறும். ஆனா ஆட்சி அமைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட முதன்மையான நோக்கம் வந்து என்னன்னா போராட்டம் தான். ஓகேங்களா. காந்திய வழியில போயிட்டு அவங்களோட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றணும், சுதந்திரம் வாங்கிறதுக்காக அதுக்கான எல்லா முயற்சியுமே வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பண்ணியிருக்கோம். அரசியல் அப்படிங்கிற ஈடுபாடு வந்து அவங்களுக்கு கம்மி தான். அரசியல ஜெயிச்சு நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும்லாம் அவங்க நினைக்கல. ஓகேங்களா. ஸோ ஆங்கில அரசு வந்து எதிர்க்கணும். ஆனா நீதி கட்சி வந்து அப்படி கிடையாது. ஓகேங்களா. நீதி கட்சி வந்து என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கில ஆட்சி மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீதி கட்சி வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டா வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை அவங்க எதிர்க்க மாட்டாங்க நீதி கட்சி. அவங்க கிட்ட இருக்க ஒரே வந்து மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா இதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா. காங்கிரஸ் வந்து முழுக்க எதிர்ப்பாங்க. ஆனா நீதி கட்சி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஆங்கிலேயரோட சப்போர்ட்டின் கீழே இவங்க வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க. ஸோ 2 கட்சியுமே மக்களோட நலனுக்காக உருவாக்கப்பட்டது மட்டும்தான். ஓகேங்களா. வேற எந்த ஒரு அடிப்படை நோக்கமும் இருக்காது. ஸோ மக்கள் வந்து நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லா சமூகத்துக்கும் ஒரே மாதிரியான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நீதி கட்சி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்க்க மாட்டாங்க. அதுதான் அவங்க கிட்ட இருக்க ஒரு மைனஸா வந்து இருந்திருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சுயராட்சி கட்சி வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப்ப யார் வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பராயலு வந்துட்டு நீதி கட்சியை சேர்ந்தவர். இந்த சுப்பராயன் அப்படிங்கிறவர் வந்து சுயேட்சை வேட்பாளரா நின்றுப்பாரு. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து சிஎம்மா பதவி ஏற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தா இவர் தான் ஃபர்ஸ்ட் சுப்பராயன் தான் வந்துட்டு பதவி ஏற்றுப்பார். இந்த தேர்தலில் தான் 1926 தேர்தலில் தான் டாக்டர் முத்துலட்சுமி வந்து வின் பண்ணி சட்டமன்ற உறுப்பினராக ஆவாங்க. ஸோ தமிழ்நாட்டோட முதல் சட்டமன்ற உறுப்பினர் யாரு அப்படின்னு பார்த்து பெண் உறுப்பினர் யாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டாக்டர் முத்துலட்சுமி தான். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் தேர்தல் வந்து நடக்கல. 1920 தேர்தல் நடந்துச்சு. 21 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாக்குரிமை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. பெண்களுக்கான வாக்குரிமை அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. 21 வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சுப்பராயன் வந்து ரொம்ப முக்கியமானவர். ஏன் அப்படின்னா இட ஒதுக்கீடு முறை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கரெக்டா கொண்டு வந்தது அப்படிங்கிறவர் இவர் தான். ஓகேங்களா. ஸோ கோட்டா முறை அப்படின்னு வந்து இதை வந்து சொல்லுவாங்க. இடஒதுக்கீடுனாவே கோட்டா தானே. ஸோ கோட்டா முறையை வந்து கரெக்டா வந்து கொண்டு வந்தவர் அப்படிங்கிறது இவர் தான் சுப்பராயன். ரொம்ப முக்கியம். நீங்க மெயின்ஸ் எழுதும் போது இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பா இவர் நேம் மென்ஷன் பண்ணி பாக்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ 26 தேர்தல் வந்து முடிஞ்சுது. அடுத்து 1930 வந்து ஒரு தேர்தல் வந்து நடக்குது. அந்த தேர்தலையும் யாரு அப்படின்னா நீதி கட்சி தான் வந்துட்டு வின் பண்றாங்க. ஸோ இந்த தேர்தலையும் வந்துட்டு காங்கிரஸ் கட்சி
புறக்கணிச்சிருப்பாங்க. ஸோ இந்த தேர்தலோட சிஎம் வந்து யார் அப்படின்னா நீதி கட்சியை சேர்ந்த பா முனுசாமி அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் சிஎம் கேண்டிடேட்டா வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு 2 வருஷம் தான் வந்துட்டு சிஎம்மா வந்து இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 32லயே வந்து கொப்படி ராஜாவை வந்து சிஎம்மா அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த தேர்தல் 1934 வரும். இந்த 34ல வந்துட்டு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கும், பட் ஆட்சி அமைக்காது. ஓகேங்களா, காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கும், பட் ஆட்சி அமைக்க மாட்டாங்க. அதனால அதே நீதி கட்சியை சேர்ந்த கொப்பளி அரசரே வந்துட்டு சிஎம்மா இந்த தடவையும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. காங்கிரஸ் கட்சி முழுமையா வந்துட்டு ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 1937. ஏன் அப்படின்னா இதுக்கிடையில 1935 ஒரு இந்திய அரசு சட்டம் ஒண்ணு வருமா, அந்த சட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா மாகாணங்கள்ல அந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து ஒழிச்சிருவாங்க. ஓகேங்களா, ஸோ இரட்டை ஆட்சி முறை 1919 மாண்டேலிசம் கொண்டு இரட்டை ஆட்சி முறை வந்து நீக்கப்பட்டதுனால அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் 1937 எலெக்ஷன்ல வந்துட்டு காங்கிரஸ் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸோ நீதி கட்சி அப்படிங்கிறது படு தோல்வி வந்து அடைஞ்சிருக்கும். இந்த தோல்விக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ காங்கிரஸ் வந்து முழு மூச்சா ஆங்கிலேயர்களை வந்து எதிர்ப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட இருக்க ஒரே மைனஸ் என்ன அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்க்க மாட்டாங்க. இன்னொன்று, காங்கிரஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைவர்கள் காந்தி முக்கியமா காங்கிரஸ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அது வந்து இவங்களோட தோல்விக்கு ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். அந்த சைடு இருந்ததெல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்க, நேரு, ஓகேங்களா, மோதிலால் நேருவா இருக்கட்டும், ஜவஹர்லால் நேருவா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் எல்லாமே காங்கிரஸ் இருந்ததுனால காங்கிரஸ் மேல மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ எல்லாருமே வந்து காங்கிரஸ்க்கு தான் ஓட் பண்ணியிருப்பாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து மீட் பண்ணிருப்போம், நீதி கட்சி வந்து படுதோல்வி அடைஞ்சிருப்போம். பட் இந்த 13 வருஷம் ஆட்சி காலம், நீதி கட்சியோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 13 வருஷம். இந்த 13 வருஷத்துல நீதி கட்சி நிறைய விஷயங்கள் நல்லது வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அது என்னென்னு நான் அடுத்தது சொல்றேன். ஸோ 1921 இவங்க வந்து பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கறத வந்து கொடுத்திருப்பாங்க. பிளஸ் இந்த 21-22 2 அரசாணைகளை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, செப்டம்பர் 1921 செப்டம்பர்ல ஒரு அரசாணையும் 1922 ஆகஸ்ட்ல வந்து ஒரு அரசாணையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 அரசாணையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நான் போன கிளாஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். 128 of 2 ஒரு அரசாணை வச்சு 1891-92 காலகட்டத்துல அது வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆட்சி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கொண்டு வந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை அது. ஓகேவா, ஏன்னா அந்த மேயுறவு காலத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கும். அதுக்கப்புறம் திருமன்கிரை அப்படிங்கிற ஒரு செங்கல்பட்டு கலெக்டரா இருந்தவர் வந்து அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருப்பாரு. இதெல்லாம் நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல சொன்னேன். ஸோ அப்போ வந்து ஒரு ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அரசாணை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சு, ஓகேங்களா, தமிழர்களால ஆட்சி அமைச்சு அவங்க ரிலீஸ் பண்ண அரசாணை அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 அரசாணை வந்து வகுப்பு வார பிரதிநிதித்துவ அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க நீதி கட்சி. ஓகேவா, அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து இந்த அரசாணையோட முக்கியத்துவம் என்னன்னா கல்வியிலையும் உள்ளாட்சி நிறுவனங்கள்லையும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசாணையோட முக்கியத்துவம். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோம்னா இவங்களோட ஆட்சி காலத்துல கல்விக்கு முக்கியத்துவம் அப்படின்னா சொல்லியாச்சு. ஸோ 1926 ஆந்திரா பல்கலைக்கழகமும் 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகமும் வந்து இவங்களோட ஆட்சி காலத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுது. அதே வருஷத்துல 1926 வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்து சமய அறநிலை சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீதி கட்சியோட முக்கியமான பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஸ்கூல்ல வந்து மதிய உணவு திட்டம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கெல்லாம் முன்னோடியாருன்னா நீதி கட்சி தான். ஸோ நீதி கட்சி தான் ஃபர்ஸ்ட் மதிய உணவு திட்டம் அப்படிங்கறத வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஓகேங்களா, சென்னையில வந்து 1000 விளக்கு பகுதியில வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இதெல்லாமே நீங்க வந்து மெயின்ஸ்ல எழுதலாம், அதுல வேலிடான பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நீதி கட்சியோட ஒரு பெரிய சாதனை அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நீதி கட்சி மேல பெரியாருக்கு வந்து ஒரு ஈடுபாடு வந்து இருந்தது. எதனால அப்படின்னு பார்த்தா இவங்களோட முக்கியமான ஒரு பாயிண்டான இடஒதுக்கீடு அப்படிங்கிற காரணத்தினாலதான். ஸோ பெரியார் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா
அவர் அப்போ காங்கிரஸ்ல தான், இப்போ நீதி கட்சி ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து காங்கிரஸ்ல தான் வந்து இருந்திருப்பாரு. ஸோ இந்த காங்கிரஸ்ல இருந்த பெரியாருக்கு நீதி கட்சி பண்ண இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஸோ எல்லாருக்கும் சமமான வாய்ப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பெரியாருமே நினைச்சிருப்பாரு. ஸோ இதை வந்து 1925 காஞ்சிபுரத்துல வந்து ஒரு மாநாடு நடத்திருப்பாங்க, காங்கிரஸ் மாநாடு. அந்த மாநாட்டுல வந்து இவர் வந்து தன்னோட ஆசையை வந்து வெளிப்படுத்திருப்பாரு, இந்த மாதிரி இடஒதுக்கீடை வந்து நம்ம கொண்டு வரணும், நம்ம கட்சியிலையும் இந்த மாதிரி கொண்டு வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து. பட் அதை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து நிராகரிச்சதுன்னு சொல்ல முடியாது. பட் அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இடஒதுக்கீடு வந்து அப்போ இருக்க சூழ்நிலை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இதனால அதே வருஷம் காங்கிரஸ் விட்டு வெளியேறி 1925 சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சுயமரியாதை இயக்கம் மூலயமா நிறைய பகுத்தறிவு சிந்தனைகள், சுயமரியாதை, திருமணம்னா என்ன, இது எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்லுவார். நிறைய ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ நீதி கட்சியோட அவங்களோட கொள்கை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இவரை வந்து 1944 என்ன பண்றாரு அப்படின்னா, நீதி கட்சியோட பெயரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுதான் திராவிடர் கழகம். அது திராவிடர் கழகத்துல இருந்து அண்ணா வந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அண்ணா கிட்ட இருந்து யாரு கருணாநிதி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. கருணாநிதி கிட்ட இருந்து எம்ஜிஆர் வந்து பிரிஞ்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டோட அரசியல் வளர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோட பிள்ளையார் சொல்லி எங்க விழுக்கும் அப்படின்னா நீதி கட்சியில தான் விழுக்கும். ஸோ நீதி கட்சியில இருந்து இப்போ இருக்க கட்சிகள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு அவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, எந்தெந்த காலத்துல யார் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க காலத்துல நடந்த முக்கியத்துவம் என்ன, முக்கிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தாவே இந்த யூனிட் 8, அதாவது பழைய சிலபஸ்ல யூனிட் 9, இப்போ குரூப் 1ல வந்து யூனிட் 6 அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடும். ஸோ நான் தமிழ்நாட்டோட அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிறத பார்த்தாவே இதுல இருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 அதிகம். ஸோ இன்னைக்கு வந்து நான் நீதி கட்சி வந்து பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னும் தேசிய மறுமலர்ச்சி முடியல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, வள்ளலார் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது ரிலேட்டடான ஓகேங்களா. ஸோ தேசிய மறுமலர்ச்சி ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் பேர் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ.